கடவுளே இல்லை, கல் கோயிலுங்களுக்கு சும்மா மாலை போட்டு போகிறாங்க, ஐயப்பன் கோயிலுக்கு போட்டு போகலாம் திட்டுவேன். ஜோதிடத்தில் வந்து என்ன பண்ணால் கணிக்க தான் முடியும், ஆனால் மாந்திரிகத்தில் நிரூபிக்க முடியும். 10 வருஷம் பேயில சாதாரணமாக கிடையாது. ஒரு கண்ணை பார்த்தனாவே போதும், வசியம் போட்டோன்னா முடிஞ்சு போச்சு. நான் அந்த மையை வச்சு அந்த தாயத்தை மூலிகை வச்சு கொடுத்தேன்னா, என்னை பொறுத்த மாந்திரியத்தில் பார்த்தோன்னா மாந்திரிகம் பண்ணுறவங்க பார்த்தோன்னா அவங்க தான் முக்கால்வாசி வர்ற பொண்ணுங்களாம் வசியம் பண்ணி வைக்கிறாங்க. உணர்ந்து பொறுமை ஒருத்தர் நல்லவனா கெட்டவனான்னு கெஸ் பண்ணணும். நான் நல்லவனா கெட்டவனான்னு நீங்கள் என்ன பண்ணணும்? காதல், திருமணம், குழந்தை பாக்கியம், ஆண் பெண் வசியம், மந்திர சேவனைகளுக்கு தீர்வு பெற மாரியம்மன் ஜோதிட நிலையத்தை அணுகவும். ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மாந்திரிக குரு கே வேலுச்சாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட பேசி மாந்திரிகம் பத்தி நிறைய விஷயங்களை நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. ரிப்ளேட் ஆன்மீக அன்பர்களுக்கும் ஆன்மீக பக்தர்களுக்கும் வணக்கம். அதே மாதிரி ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும். அதாவது முதல்ல வந்து நீங்க எப்படி இந்த மாந்திரிக துறைக்குள்ள வந்தீங்க அப்படிங்கறத எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? இப்போ இந்த மாந்திரிகத்தில் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 20 வருட காலமாக இருக்கிறேன். இந்த 20 வருட காலத்துக்கு முன்ன வந்து பார்த்தோன்னா நான் வந்து கடவுளே இல்லைன்னு நான் கடவுளே இல்லை, கல் கோயிலுங்களுக்கு சும்மா மாலை போட்டு போகிறாங்க, ஐயப்பன் கோயிலுக்கு போட்டு போகலாம் திட்டுவேன். நிறைய பேர் இந்த நாத்திகத்தில் பேசுவாங்க பாருங்க, அதை விட நான் நிறைய பேசியிருப்பேன். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லைன்ட்டு அதிகமாக பேசின வாய் இது. இன்னைக்கு அதே வாயால் கடவுள் இருக்குன்னு மக்கள் ஃபுல்லாக சொல்லினே இருக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தோன்னா ஆரம்ப ஸ்டேஜில் வந்து நானும் இது நம்பலை தான். இந்த மாந்திரம் தந்திரம் மூலிகை எதுவுமே நம்ப மாட்டேன். ஆனால் இயற்கையே வந்து பார்த்தோன்னா எங்களுடைய முன்னோர்கள் யாரோ எங்கள் தாத்தா வந்து மலையனூரில் குறி சொல்லியிருக்கிறாரு. அந்த இது வந்து தான் எனக்கு இருக்குது. எனக்கு வந்து குரு யாருமே கிடையாது. அப்போ நான் வந்து பார்த்தோன்னா ஆரம்பத்தில் சும்மா ஒரு நினைத்தாலே நிறைவேறுன்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து கனவுல வந்து தெய்வங்கள் காட்சி கொடுத்தாங்க. எல்லா தெய்வங்களும் வருவாங்க, சாதாரணமாக வந்து மன ரீதியாக பேசுவாங்க. என்னுமே தெரியாது, எனக்கு எந்த குருவும் தெரியாது, தியானம் பண்ண தெரியாது, மந்திரம் கூட படிக்க தெரியாது. அந்த லெவலுக்கு இருக்கும்போது இயற்கையே எனக்கு திடீர்னு தோண்ட ஆரம்பிச்சு. சில தருணத்தில் வந்து பார்த்தோன்னா நானே உணர ஆரம்பிச்சிட்டேன். சரி, சில பேருக்கு மண்ணை தொட்டு நெத்தியில் வச்சாலும் குணமாகும். சில பேர் ஊரில் என்னடா இவன் அடிக்கடிக்க போய் காட்டில் உக்காந்துக்கிறான்ட்டு, கடவுளே இல்லைன்னவும் இன்றைக்கி போய் திடீர்னு காட்டில் உக்காந்துக்கலாம் அந்தெல்லாம் சொல்லுவாங்க. என்னமே கிடையாது, போயிட்டு அமைதியாக உட்காந்து கண்ணை மூணுனா ஒரு நிலையை உட்காந்துடும். இந்த 3ஆம் இதில் பார்த்தோன்னா இந்த உலகத்தில் நான் மட்டும் தான் இருக்கிற மாதிரி தோண்டும், யாருமே தெரியணும். இப்போ கூட கண்ணை மூணுன்னா இங்கே நான் மட்டும் தான் தெரியும், மற்ற யாருமே தெரிய மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் வரும். அதே மாதிரி நினைத்தாலே நிறைவேறுன்றது இயற்கை எனக்கு அது கிடைச்சிருச்சு. அது என்னன்னே மனசுக்குள்ளே தோண்டும். இப்போ ஒருத்தரை பற்றி கெஸ் பண்ணுறதோ, ஒரு கோயிலில் போய் தியானம் பண்ணும்போதோ, அப்படியே சும்மா உக்காந்தும் போதோ அவங்களுடைய எண்ணங்கள்லாம் நமக்கு தோண்ட ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் வந்து இது நாளில் நடக்கும்போது அங்கே கிராமத்தில் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஏதாவது ஜுரம் காய்ச்சல் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வருவாங்க. சரி, இது அவங்க சொல்கிறாங்களேன்ட்டு மனசில் நினச்சி ஒரு விபூதி எடுத்து தொட்டு வச்சாதான் ஜுரம் காய்ச்சல் நல்லாயிரும். இல்லை ஒரு பயந்துட்டு இருப்பாங்க. ஒரு பேய் 10 வருஷம் பேயெல்லாம் சாதாரணமாக கிடையாது. அதெல்லாம் சும்மா ஒரு கயிறுலேயே 10 வருஷம் 20 பேயெல்லாம் நான் என்னமே பண்ண மாட்டாங்க. மந்திரம் தெரியாது, மூலிகை தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒரு கண்ணை பார்த்தனாவே போதும், இப்போ அப்படியே உத்து பார்த்தனாவே அந்த பேய் ஆட ஆரம்பிச்சிடும். உடனே அது ஒரே ஒரு கயிறுலேயே கட்டி அமிச்சு அப்படியே ஓட்டி விட்டுருவேன். அந்த மாதிரிலாம் இருக்க எனக்குள்ள நிறைய அமானுஷங்கள் வந்துருச்சு. தெய்வங்கள் சொல்ல ஆரம்பிச்சிச்சு. சரி, நாமளும் இதை வெளியே போய் இந்த மாந்திரிகத்தை கற்றுக்கலாம் அன்ட்டு எவ்வளோ முயற்சி பண்ணேன். ஆனால் முயற்சி பண்ணும்போது பார்த்தோன்னா எங்கே போனாலும் ஏமாற்றம் தான். ஆனால் நிறைய பேர் பார்த்தோன்னா இன்றைக்கெல்லாம் மாந்திரிகத்தில் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஒரு 100% யாரும் கற்றுத்தரதில்ல. எல்லாமே பணத்தை வாங்குவாங்க, ஆனால் ஒழுங்காக சொல்லி தர மாட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் என்ன பண்ண தேடி பார்த்தா கிடைக்கல. சரி, நாமளே இதில் என்ன தான் இருக்குது பார்த்துடலான்ட்டு உட்காந்து தியானம் பண்ணோம். நமக்கே சில மூலிகைகள், மை அரைக்கிறது, எந்த தெய்வம் உபாசனை பண்ணுறது, எந்த கடவுளை வழிபடணும், எப்படி கற்றுக்கணும், எல்லா விஷயமும் கேட்டு எனக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நானே என்ன பண்ணேன், மாந்திரியத்துக்குள்ளே வந்தேன். அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு தோண்ட ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமே, ஏதாவது மக்களுக்கு செயல்படுத்தணும் போது ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட ஆரம்பித்தேன். அதே சாமியை வந்து நான் இல்லைன்னவன் அதே கோயிலுக்கு மாலை போட்டு இப்போ முதல் வருடத்தில் வந்து பார்த்தோன்னா நான் வந்து மாலை போட்டு ₹1 என் கையில் கிடையாது. ஒரே ஒரு ₹250 அம்மா கொடுத்தாங்க. அதை வச்சு எப்படி தான் என் கையில் பணம் வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் அந்த ஐயப்ப சாமிக்கு மாலை போடும்போது பணம் எங்கேருந்தே வந்துச்சுன்னு நான் அப்போ தான் உணர்ந்தேங்க உண்மையிலே கடவுள் இருக்குன்ட்டு. அப்படியே தானே பணமாக வந்துச்சு. அந்த வருடத்துலேயே பார்த்தோன்னா எங்கள் ஏரியாவில் ஐயப்பன் கோயிலுக்கு வந்து முதல் அன்னதானம் பெரிய எந்த இது இல்லாமல் நானே மொத்த துட்டு செலவு பண்ணி கிட்டத்தட்ட பிரமாதமாக பண்ணேன். அதே மாதிரி மாலை போடும்போது எல்லா சாமிக்கும் அன்னதானம். அது இயற்கையவே வந்து எனக்கு அந்த கருணை எப்படி இது பண்ண, மற்றவங்களை அன்னதானம் போட்டு நான் ரசித்து கண் கலங்குவேன். இப்பயும் வந்து பார்த்தோன்னா நான் இந்த 20 வருட காலமும் நான் சம்பாதிச்ச அத்தனை
எவ்வளோ பணம் நான் வச்சிருக்கிறேன். உண்மைக்கு எவ்வளோ வச்சேன். இன்றைக்கும் வந்து பார்த்தோன்னா, எல்லாமே அன்னதானம், அன்னதானம், அன்னதானம் இப்படி தான் போட்டு காலி பண்ணியிருப்பேன். எனக்குன்னு நான் அதிகமா வச்சது கிடையாது. அதே மாரி வந்து பார்த்தோன்னா, இந்த மாந்திரீகத்தில கூட நீங்க வந்து கேட்கலாம் நெறைய பேரு. நீங்க நேரா எங்க ஊர்ல வந்து கூட கேட்கலாம். வேலுச்சாமிய பத்தி கேட்கலாம். ஒரு மாந்திரீகன் வந்து நல்லவனா, கெட்டவனா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அவங்கள வந்து பார்த்தோன்னா, அவங்க ஊருல கேட்டாவே தெரிஞ்சிருவாங்க நல்லவன். அந்த மாரி நீ ஊருல வந்து கேட்டாவே அவங்க சொல்ருவாங்க. ஏன்னா, தானத்திலே அன்னதானம் சிறந்ததுன்னு சொல்லிட்டாங்க. அந்த அன்னதான பிரபுன்ற பேரையே நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த மூலிகை, மை எல்லாமே எனக்கு சொல்லுவாங்க வந்து. நான் போயிட்டு ஒரு மூலிகைட்ட நின்னேன்னா கூட, அந்த மூலிகை மனதார பேச ஆரம்பிக்கும். நறுமணம் கொடுக்கும். அந்த மூலிகைய எடுத்து இந்த மூலிகைய நான் அரைச்சு மை வச்சேன்னா எல்லாமே வேலை செய்யும். அதுக்கப்புறம் நாளடைவில என்ன பண்ணேன், நம்ப இப்படிக்கும்போது நெறைய பேர் மாந்திரீகம் வந்து பொய்யான ஒரு விஷயத்த கத்துக் குடுக்குறாங்களே, நம்ம உண்மைய சொல்லிக் குடுக்கணுன்ட்டு நான் என்ன பண்ணேன், ரத்த கணபதி மாந்திரீக பயிற்சின்னு எடுத்து 20 வருஷமா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2000 ஸ்டூடண்ட்ஸ் மேல உருவாக்கி விட்டுருக்கிறேன். எல்லா ஸ்டேட்லயும் இருக்கிறாங்க. மலேசியா, சிங்கப்பூர் எந்த ஊர்லயும் என் ஸ்டூடண்ட்ஸ் இல்லாத இது கிடையாது. அப்போ முழுமையா நான் அந்த மாந்திரீகத்துல இறங்கும்போது, நல்ல விஷயங்கள் நடக்கும்போது, நானே முழுமையா நம்ப ஆரம்பிச்சுட்டேன். ஓகே. ஒரு நாத்திகனா இருந்த நீங்க கடவுள வந்து முதல்ல கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க நம்பின தருணம் எது? இப்போ நான் வந்து பார்த்தேன்னா, ஃபர்ஸ்ட்டு தூங்கின்னு இருந்தேன். தூங்கின்னு இருக்கும்போது, திடீர்னு வந்து எழுப்பி உட்கார வச்சுரும். உட்கார வச்சு என் பாட்டுக்கு எங்க அம்மா குலதெய்வம் பூங்கானத்தம்மா. அது வந்து பார்த்தோன்னா, அங்காள பரமேஸ்வரி திடீர்னு என் பாட்டுக்கு பேர் சொல்லினே இருப்பேன். சொல்லினே இருக்கும்போது, திடீர்னு பக்கத்தில ஃப்ரெண்டு ஒரு இடத்துல நான் போய் தங்கி வேலையில இருக்கும்போது, ஒரு அடி குடுத்தான் படான்னு. படான்னு குடுக்குற வரைக்கும் நான் அழுதுன்னு படுத்துட்டேன். "என்னடா நீ தூக்கத்தில ஒரே சீரா கத்தினே இருக்கிறியே" அடிச்சுட்டான். அடிச்சுட்டு அவன் என்ன பண்ணான், மறுநாள் உடம்பு சரியில்லாம படுத்துட்டான். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. என்னென்ன பண்ண அவங்களே என்னன்னாங்க, "ஒருவேளை உன்னைய அடிச்சதுனால கூட இருக்கலாம். நீ எதுக்கும் சாமின்னு நெனைச்சு ஒரு விபூதி வச்சு பாரு, இல்ல வேப்பிலைய தட்டி பாருன்னாங்க." சரி, இப்ப இவங்க இவ்வளோ சொல்லும்போதுன்ட்டு சும்மா வச்சு விட்டேன். உடனே சரியாயிடுச்சு. அப்பதானங்க நான் முழுமையா 100% நம்பினேன். அதுக்கு முன்ன தெய்வங்கள் பேசும்போதோ, மனரீதியா எனக்கு சொல்லும்போது கூட அந்த எண்ணங்கள் எப்பவுமே அதான் சொல்லுவாங்களே, ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ அந்த தெய்வ சக்தி வரும்போது, என்னைய அறியாம பார்த்தோன்னா, காடு, கோயிலு இப்படியெல்லாம் சுத்தினே இருப்பேன். என்னடா இவன் பைத்தியக்கார மாரி அங்கங்க சுத்துறான்னுவாங்க. ஆனா எனக்கு படிக்க தெரியாது. இருந்தாலும் அந்த மாரி சுத்தின்னு இருப்பேன். அப்பதான் நான் உணர்ந்தேன். அந்த ஆள குணப்படுத்தி அந்த விபூதிய வச்சு பாருங்க. ஒரே 1 மணி நேரத்துலங்க. அவன் சரியானதும் உடனே அப்பதான் நான் இதுல இவ்வளோ சக்தி இருக்கு. இவ்வளோ இது இருக்கு. அதே மாரி அந்த அம்மா சொன்னாங்க என்னைய. இந்த மாரி எனக்கு ஒரு கோயில் இருக்கும். இந்த கோயிலான நீ போ. இந்த இடத்துக்கு போயிட்டு வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். அந்த ஆஞ்சநேயர் கோயில முன்னாடியே எனக்கு காமிச்சுச்சு. அந்த இடத்துல நான் போயிட்டு அந்த இடத்துல மொட்டை போட்டு வந்தேன். ஊருக்குள்ள வந்து அன்னையிலேருந்து ஒவ்வொரு விஷயமும் எனக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப டாக்டர்ஸ்னால குணப்படுத்த முடியல. நீங்க விபூதி வச்சா குணப்படுத்த முடியும்னு சொல்றீங்களா? விபூதி, மண்ணு எடுத்து மனசார வேண்டி நன்மைன்னு நினைச்சு வச்சீங்கன்னா கூட அது கூட சரியாகும். எவ்வளோ விஷயம். இன்னைக்கு எங்க ஊர்ல சொல்றேன் பாருங்க, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட தூக்கி என்கிட்ட தான் வருவாங்க. நான் திட்டி அனுப்புவேன், போய் ஹாஸ்பிட்டல் போங்கன்னு. அப்பதான் வரும். ஹாஸ்பிட்டல் போகணும் தட்டின பின்னாடி தான் போவோம். இல்ல சாமி, நீ ஒரு மந்திரம் போடுங்க. அந்த மந்திரத்த போட்டுட்டு நான் வேணா ஹாஸ்பிட்டல் போறேன்னுவாங்க. அந்த மாரி நம்பிக்கை வச்சிருப்பாங்க. ஓகே. என்னென்ன மாதிரியான நோய்களெல்லாம் உங்களால குணப்படுத்த முடியும்னு நீங்க இப்ப வந்து சொல்லுங்க? நெறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா, இப்போ நோயின்னா எல்லா நோயும் குணப்படுத்தக்கூடிய விஷயம் இருக்கு. இதில கூட ம். அவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டு குணப்படுத்தணும்னா, அதுக்கு தகுந்த எந்திரம், மந்திரம், மூலிகை எல்லாமே இருக்கு. இப்போ வந்து பார்த்தோன்னா, சில பேருக்கு வயித்து அடிவயிறு இருக்கும். இப்போ பார்த்தோன்னா, இப்போ சமீபத்தில ஒரு டாக்டருடைய பொண்ணு மாதவிடாய் போயினே இருந்துச்சு. அவங்க வந்து பார்த்தோன்னா, ஸ்கேன் போட்டாங்க. என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. ஒண்ணுமே வேலை செய்யல. நான் ஒண்ணுமே பண்ண கிடையாது. ஒரே ஒரு 5 வெத்தல. அந்த 5 வெத்தலைய எடுத்து நான் சக்கரத்த போட்டு, கணபதி மந்திரம் ஓம் நமச்சிவாயன்னு ஜெபிச்சு குடுத்தேன். பளிச்சுன்னு நின்று போச்சு. அப்ப அவங்களே டாக்டரே என்னன்றாங்க, "எப்படிங்க இத சரி பண்ணங்க?" அவங்களே ம். ஆச்சரியப்பட்டாங்க. அந்த மாரியும் பண்ணலாம். இப்போ இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஹாஸ்பிட்டல்ல வந்து ஆப்பரேஷன் பண்ணுவாங்க. அந்த ஆப்பரேஷன் பண்றதுக்கு கூட நமக்கு சக்சஸ் ஆகணும். வெற்றிக்கு உண்டான யோகத்த உருவாக்கி விடணும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, என்னை சார்ந்தவங்க, "சாமி நீங்க குணப்படுத்துறீங்களோ இல்லையோ, உங்களுடைய நம்பிக்கைய நீ ஒரு ஒரு மூலிகை தாயத்த போட்டு கொடுங்க. நான் எடுத்துன்னு போய் விபூதியும் வச்சு விடுறேன்." அது மூலியமா கூட டாக்டர் இன்ஜெக்ஷன் போடுறதோ, ஒரு ஆப்ரேஷன் மூலம் சரியாகுன்ற அந்த மக்கள் நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அந்த மாரி சில எல்லா நோயும் ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் நோயை கட்டுப்படுத்தலாம். அதே மாரி மந்திரங்களும் நம்ம உச்சரிக்கணும். அதே மாரி நம்மகிட்ட அதீத சக்தி இருக்கணும், மூலிகை இருக்கணும், மை இருக்கணும், எந்திரம் இருக்கணும், தெய்வ நம்பிக்கை இருக்கணும். அதே மாரி நம்ம செய்யும்போது வந்து என்ன பண்ணணும்னா, மனசார நடக்கும் 100% உண்மைன்ற அந்த மனசு வெறித்தனமா வச்சுன்னு நம்ம கரெக்ட்டா பண்ணோம்னா, கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஓகே. நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த மாதவிடாய் பிரச்சனைக்கு வந்து 5 வெத்தல குடுத்தேன் சரியாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆமா. இல்லையா? இப்போ அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க அந்த வெத்தல வச்சு குடுக்கும்போது? அது வந்து ம். எப்படின்னா, இப்போ பெண்கள் வந்து நேரங்கெட்ட நேரம் போவாங்க. அது வந்து ஒரு சோடா மாரி இருக்கும். கெட்ட சோடை. அது வந்து சோடான்றது வந்து பார்த்தோன்னா, ஒண்ணு மாந்திரீகத்தால வந்து பார்த்தோன்னா, ஒரு ஆத்மாவை ஏவி விட்டு
துருமம் இப்போ அணிஞ்சிருவாங்க. கன்னி பெண் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு அரிய பசங்களா இருப்பாங்க ஆசைப்பட்டது. அது வந்து என்ன பண்ணும், யோனியில இந்த அடிவயத்துல உட்காந்துக்கும். அப்படி இருக்கும். இல்ல மந்திரத்தாலே சில பேர் வந்து இந்த மாரி ரத்தப்போக்கு போக்கணுன்ட்டு, சில பேர் உதிரம் ஊத்தணுன்ட்டு மாந்திரீகத்துல கெட்ட இதுவும் கூட பண்றாங்க. சில பேர் ம். பண்றாங்க. அது ம். அப்படி கூட இருக்கலாம். ஆனா என்னைய பொறுத்தவரை அது ஒரு காத்துச்சுவடை மாரி இருக்கும். அந்த சோடைய கண்டறிஞ்சு நாங்க என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு அடி வயிறு வலிக்கும். அதெல்லாம் உல்ட்டா போட்டு பிரட்டும். பாம்பு மாரி இப்படி அலாய்க்கும். வயித்தையே போட்டு அலாய்க்கும். என்ன அங்க இருக்குங்கிறது கொஞ்சம் தெளிவா அது சொல்றீங்களா? வந்து ஒரு பிம்பம் மாரி ஒரு ஆத்மம் அது. ம். அந்த ஆத்மா வந்து என்ன பண்ணும்னா, அது உள்ள ஏறிக்கும். ஏறிக்கின்னு உள்ள அது வயித்துக்குள்ள போட்டு ஆட்டும். அது ஆட்டும்போது அது என்ன ஆகும்னா, நம்ம ரத்தம் போக்கு போயின்னே இருக்கும். அது நிக்காது. இப்ப 15 நாள் போவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. திரும்பியும் வந்துருவாங்க. திரும்பியும் பார்த்தோன்னா, அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது மட்டும் தான் இருக்கும். திரும்பியும் வந்து பார்த்தோன்னா, திரும்ப அதே மாரி வரும். அதே இந்த தாயத்த போட்டுட்டு இந்த வெத்தலைய சாப்பிட வச்சீங்கன்னா, உடனே குணமாயிரும். அது நான் நெறைய என்னுடைய ஸ்டூடண்ட்ஸுங்க நெறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஸ்கேன்லாம் எடுக்கும்பொழுது உள்ள இந்த ஆத்மா இருக்குங்கிறது அதெல்லாம் தெரியுமா? தெரியாது. ம். யாருக்குமே வந்து தெரியாது. இப்போ மாந்திரீகம் தெரிஞ்சதுனால தான் நம்ப அத சொல்றோம். அதே ஸ்கேன்ல வந்து பார்த்தோம்னா, அது யாராலயும் கண்டுபிடிக்க முடியாது. ம். அப்படியே இருந்தாலும் அவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு டாக்டர்னால ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க முடியல, ஒரு ஸ்கேன்னால ஒரு விஷயம் தெரியல, யார் கண்ணுக்குமே ஒரு விஷயம் தெரியல அப்படின்னும்போது, அது உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியுது? ஞானத்துல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. சில பிரச்சனைகள் உள்ளுக்குள்ள இருக்கிறது, இப்போ ஆத்மாக்கிறது கண்ண பார்த்தா கண்டுபிடிக்கலாம். சில பேருக்கு என்ன பார்த்தாலும் தெரியாது. சில பேர் சிம்ப்டம்ஸ வச்சு நாங்க கண்டுபிடிப்போம். சில பேர் என்னையுமே தெரியலன்னா கூட நாங்க என்ன பண்ணுவோம், சகல துஷ்ட சக்திகளும் உச்சாடை மாறையன்னா, நம்ம உடம்புல மனிதனுடைய தூய்மையான எண்ணத்த விட்டுட்டு மத்த கெட்ட எது இருக்கோ, எல்லாமே அந்த வார்த்தைக்காக போயிரும். நமக்கு தெரியலனா கூட பரவால்ல. ஓகே. அது அங்க இருக்கு அப்படின்னே தெரியல அப்படின்னா, நீங்க இந்த மந்திரத்த எப்படி பயன்படுத்துவீங்க? ஏன்னா அங்க இருக்குங்கிறது உங்களுக்குமே தெரியாதுன்னு சொல்றீங்க. அப்ப உங்களுக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது அப்படின்னா, அங்க அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி நாங்க ஏன் நம்பணும்? இப்போ நீங்க நம்புறதுக்கு தான் உங்களுக்கு தான் நீங்க வரும்போது என்ன பண்றீங்க, ம். எனக்கு இந்த மாரி ரத்தப்போக்குன்னு நீங்க சொல்ல போறீங்க. ம். அடி வயிறு வலின்னு நின்னு போறீங்க. அப்போ நீங்க அது சொல்லும்போது ஏன்னா, இப்போ டாக்டர் வந்து என்ன பண்றாங்க, வந்த உடனே என்ன பண்றாங்க, நம்மளே கேள்வி கேட்கறாங்க. கேள்வி கேட்டு இந்த பிரச்சனை அதுக்கு தகுந்த இன்ஜெக்ஷன் குடுக்குறாங்க. எங்களுக்கே தெய்வங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நாங்களே கேட்போம். இந்த மாரி பிரச்சனை இருக்கு. எங்களுக்கு தெரியல. நாங்க என்ன பண்ணட்டும்? இத எப்படி குணப்படுத்தணும்னு கேட்கும்போது, அவங்களே எங்களுக்கு சொல்லிக் ம். குடுப்பாங்க. இந்த மாரி இத பண்ணு, இந்த பரிகாரத்த பண்ணாங்கன்னா, அது சரியாயிரும்ன்னு அப்படி சொல்லும்போது, அது ஈஸியா சரியாயிரும். சில பேர் சொல்லாதவங்களும் நாங்களும் சிலத கண்டுபிடிப்போம். என்னன்னா ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கிறதுல ஒரு விஷயத்த கரெக்ட்டா கணிக்க முடியாது. எல்லா உடம்புல இருக்கிறது எல்லாத்தையும் கணிக்க முடியாது. ஆனா தெய்வங்கள் அப்படி கிடையாது. நம்ம கேட்கிற கேள்விக்கு கரெக்ட்டான ஒரு விஷயம் சொல்லி, அதுக்குண்டான பரிகாரம் நம்மகிட்ட சொல்லிருவாங்க. ஆல்ரெடி இதுக்குன்னு நாங்க தனி சக்கரம் எல்லாம் போட்டு ரெடியா வச்சிருப்போம். இது இருக்கும்போது நாங்க இந்த பிரச்சனை தானே எங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிரும். ஏன்னா இந்த பிரச்சனை இப்ப ஃபர்ஸ்ட்டு தான் எங்களுக்கு கஷ்டம். ஆனா அடிக்கடிக்க வரம்போது என்ன பண்ணுவோம், வந்தவுடனே சொன்னவுடனே "டேய் இதுதான் பிரச்சனைன்ட்டு ஈஸியா போட்டு சரி பண்ணிருவோங்க. அவ்வளோதான். இப்ப வந்து யாராலயுமே நம்ப முடியாத ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க. அந்த மாரி வெத்தல போட்டா ஒரு விஷயம் சரியாயிடும்னு நீங்க சொல்றீங்க. அத கண்டிப்பா. வந்து நிரூபிக்க முடியுமா? இது உண்மைன்னு சொல்லி நாங்க எப்படி நம்புறது? என்கிட்ட நெறைய வீடியோ ஆதாரம் வச்சிருக்கிறேன். ம். இல்ல அந்த மாரி இருந்தா நீங்க தைரியமா கூட்டிட்டு வாங்க. ம். இதே இடத்துல நான் நிரூபிக்க தயாரு. என்னைய பொறுத்தவரையும் நான் மறைமுகம்லாம் கிடையாது. ம். எல்லா விஷயமும் நான் நிரூபிக்கிறதுக்கு தான் நான் வெளி உலகத்துக்கு அப்போதே வந்துட்டேன். ஆல்ரெடி நான் டோட்டலா எல்லாமே தெரியும் நானு. ம். எல்லாமே நிரூபிச்சுட்டேன். இதே சென்னையில கூட இப்போ கூட சமீபத்தில ஒரு பொண்ணுக்கு சரி பண்ணியிருக்கேன். அவங்க கூட பார்ப்பாங்க. ம். இல்ல உங்களுக்கு அந்த மாரி யாராவது இருந்தால், நீங்களே வீடியோவோட கூட்டிட்டு வாங்க. நான் நேரடியா பண்ணி காட்டுறேன். ம். கண்டிப்பா நிச்சயமா பண்ணுவேன். இது உண்மை இது. இது ம். உண்மைன்றதெல்லாங்க. இது என்னை பொறுத்தவரையும் நான் அனுபவத்தில சொல்றேன். ஓகே. ஏன்னா, அந்த காலத்தில மகான்கள், சித்தர்கள் எல்லாத்துக்கும் எல்லா மூலிகையும் ரகசியமா எல்லாம் கண்டுபிடிச்சுட்டு போயிட்டாங்க. அத வச்சு நம்ம பண்ணலாம். அது உண்மைன்னு நம்ம கண்டிப்பா மனசுல வச்சு, பொய் சொல்லாம, ஏமாத்தாம, நேர்மை பண்ணோம்னா கண்டிப்பா சரி பண்ணலாம். இதே இல்ல. இன்னும் நெறைய விஷயங்கள் பண்ணலாம். யாராலயும் நம்ப முடியாத ஒரு விஷயத்த உங்களால நிரூபிக்க முடியும்னே சொல்றீங்க இல்லையா? அந்த விஷயத்தலாம் நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? இன்னுமே எனக்கு குரு கிடையாது. ம். குரு இல்ல. படிப்பு தெரியும் படிப்பே கிடையாது. நான் கூட்டி கூட படிக்க மாட்டேன். படிக்காதவன் இன்னைக்கு எத்தன பேர் 2000 ஸ்டூடண்ட்ஸ்க்கு மாந்திரீகம் கத்துக் குடுத்துன்னுக்கிறேன். இதெல்லாம் எப்படி கத்துக்கிறதுன்னு எனக்கே தெரியல. காரணம் அதெல்லாம் வந்து ஞானம். ம். என்னுடைய அதான் சொல்றேனே கடவுள், அவரு விநாயகர் தான். அதே மாரி இன்னொன்னு, நினைத்தாலே நிறைவேறணும்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து நம்ம தெரியணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அந்த காலத்துல மகான்கள், ஞானிகள்லாம் எல்லாத்தையும் வந்த உடனே புட்டு புட்டு வச்சு சொல்லி இதெல்லாம் அது வந்து குறி குறி சொல்றவங்க கிட்ட மாந்திரீகம் பலிக்காது. இப்ப நானே குறி சொல்றதுக்கு எல்லாமே கிளாஸ் எடுத்துன்னுக்கிறேன். பயிற்சி குடுக்குறேன். ஜாதகர் ஒரு சைடு ஜாதகம் பார்ப்பாங்க, ஒரு சைடு குறி சொல்றது. இப்ப கனி பார்க்கறது, குறி சொல்லி நானும் கத்துக் குடுக்குறேன். ஆனா, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. நான் நினைச்சாலே இங்கிருந்து எது நிறைவேறணும்னு ஒரு நிலை நினைச்சுனாவே, கண்டிப்பா அது அத செய்றது யாருன்னா, இவங்க தான். இந்த பிரபஞ்சம் தான். ஏன்னா நன்மைன்னு ஒண்ணு இருக்கும்போது கண்டிப்பா செய்வாங்க. செஞ்சே தீரணும். ஜாதகம்னு சொன்னீங்க, குறின்னு சொன்னீங்க. 2ம் வேற வேற அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? சோ அது 2த்துக்கும் உள்ள வேறுபாடுகள் சொல்ல முடியுமா? குறி, ஜாதகம் மாந்திரீகத்துல குறி சொல்லுவாங்க. ஜாதகத்துல வந்து அந்த ஜோதிடம் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஜோதிடத்துல வந்து என்ன பண்ணா கணிக்க தான் முடியும்.
ஆனால் மாந்திரீகத்தில் நிரூபிக்க முடியும். மாந்திரீகத்தில் இப்போ ஜோதிடத்தில் என்ன பண்ணுவோம், ஒரு திருமணம் வசியம் பண்ணணும், திருமணம் தோசைங்குதுன்ட்டு என்ன பண்ணுவோம், அங்கங்கே பரிகாரத்துக்கு போக சொல்லுவாங்க. அவன் போய் பரிகாரத்துக்கு என்ன பண்ணுவான், அந்த காலம் சரியா அங்கங்கே போய் கடலில் போய் ஐயருங்கட்டு உக்காந்து அதை பண்ணி நீ இதை பண்ணி கிட்டத்தட்ட என்ன பண்ணுவாங்க, அதிகம் ஒரு 10,000 20,000 செலவு பண்ணுறாங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் அது தேவையே கிடையாது. நீ திருமணம் ஒன்றும் இல்லை, உனக்கு ஜாதி ரீதியாக இந்த பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கா, நீ வா உடனே வந்தானே உனக்கு ஒன்றும் கிடையாது. திருமணம் வசியம் பிராத்தத்தை உருவாக்கி விட்டுருவேன். வசியம் போட்டோன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். உன் பேரை எழுதி அந்த சக்கரத்தில் அதுக்குண்டான மூலிகை அதுக்குண்டான சக்கரத்தை போட்டு உரி ஏற்றி அந்த மையை வச்சுன்னு போ, உடனே பொண்ணுக்கு அடிச்சிடும், அவ்வளோதான், கல்யாணம் ஆயிரும், முடிஞ்சு போச்சு. ஜாதகத்தில் கணிக்க தான் முடியும், ஆனால் மாந்திரீகத்தில் நிரூபிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இதை நிரூபிச்சும் பண்ணலாம், அதில் முடியாத இதில் முடிக்கலாம். ஏன்னா ஜாதகன்றது பொறுத்தவரையும் என்னை பொறுத்தவரையும் மாந்திரீகத்தில் வந்து எல்லாத்தையும் சாதிக்கலாம். அதில் வந்து நம்ம சொல்கிறது மட்டும்தான், வேறு எந்த விஷயம் கிடையாது. கோயிலாக சுற்றணும், ஆனால் சுற்றினாலும் பலன் கிடைக்காது. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் நீ கோயில் கூட சுத்த தேவையில்லை, என்னமே போக தேவையில்லைங்க. நீ என்கிட்ட வந்தேனாவே போதும், நான் அந்த மையை வச்சு அந்த தாயத்தை மூலிகை வச்சு கொடுத்தேன்னா நீ போய் ஒரு கொஞ்ச நாள் அந்த பொண்ணை பார்த்தா அதையும் ஊன் கொட்டி கல்யாணம் பண்ணி வந்துடும். அது வசியம். வசின்றது என்ன, போன உடனே நம்மளுக்கு அவங்க பிடிக்கிற மாதிரி நம்ம ஏற்றுக்குவோம். அதுக்கு அந்த இது 2 பேரும் மேட்ச் உருவாக்கிறோம். மேட்ச் உருவாகிடுச்சுன்னா உடனே திருமணம் வசிக்கிறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஜாதகம் சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை. எனக்கெல்லாம் அதுங்கெல்லாம் தேவையே இல்லை. நான் வந்து என்ன கணபதி உபாசகர், நான் கணபதியை வெறின்றவன். எனக்கு ஜாதகம் எதுவுமே நான் நம்ப மாட்டேன். ஆனால் மற்றவங்களுக்கு இருக்குது, ஜாதகம் இருக்குது, நான் இல்லைன்னு கிடையாது. என்னுடைய இதுக்கு நான் எதுவுமே ஏற்றுவேன். எனக்கு நேரம் எல்லாமே கடவுள் கொடுத்த நேரம், எல்லாமே நல்ல நேரம். முடியாத வருஷத்தை நான் மாத்திரம் தான். இன்றைக்கி நேரம் இந்த நேரத்தில் இது சரியில்லைன்ட்டு ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் என்னை இங்கே தூக்கின்னு வராங்க, காப்பாற்றினேன். டைம் சரியில்லை, நான் உட்காந்துக்கிற முடியுமா? அப்படிலாம் இருக்க முடியாது. என்னை பொறுத்த நேரங்காலம்லாம் நான் எதுவுமே பார்க்க மாட்டேன். இன்றைக்கி நம்மளை தேடி வந்தாங்களா அவங்க பிரச்சனை உடனே தீர்த்தா தான் நம்மளுடைய இது. கடவுளுக்கு கொடுத்த அந்த வரமும் அதுதான். தொடர்ந்து மாந்திரிகம் பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. இப்போ இன்னைக்கு தேதிக்கு சோஷியல் மீடியா திறந்தாலே நிறைய மாந்திரிகர்கள் வராங்க. அப்போ புதுசா மாந்திரிகர்கள் தோன்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும் பொழுது, மாந்திரிகம் உண்மையா பொய்யா, மாந்திரிகத்தை நம்பலாமா வேணாமா? ஏன்னா ஆதி காலத்துல இருந்து பண்றாங்க, புதுசா சில பேர் வராங்க. எப்படின்னு கேட்டா எங்களுக்கே தெரியுது, நாங்களே கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அவங்களே ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு வருவாங்க, அதை மக்கள் வந்து நம்பணுமா? இப்போ வந்து பார்த்தோன்னா சோசியல் மீடியாக்களில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா என்னமே தெரியாதுங்க. சும்மா ஏதோ ஒரு அருள்மயமாக ஆடின்னு இருப்பாங்க, அவங்க அப்படியே மாந்திரிகம் பண்ணுறாங்கன்னு பில்டாக போடுவாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் பார்த்தோன்னா என்னமே அதில் ஒரு அனுபவம் தெரியாது. ஒரு மூலிகைன்னா என்ன தெரியாது, ஒரு தெய்வங்கள்னா என்ன தெரியாது, எந்த டைமில் எந்த மூலிகை நம்ம எடுக்கணும் அந்த ஒரு விஷயம் இருக்குது, அப்படியும் எடுக்கலாம். இல்லை முழுமையாக நம்ம அந்த சக்தி பெற்றால் தான் அந்த மூலிகை வேலை செய்யும். மூலிகை வந்து எல்லாருக்கும் வேலை செய்யாது. யார் ஒருத்தர் நன்மை உள்ளம் தூய்மை இருக்கோ அவங்களுக்கு தான் மூலிகை வேலை செய்யும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஃபேமஸாக இருப்பாங்க, ஆனால் உள்ளே பார்த்தா 7 புத்தல் வேலை பண்ணுவாங்க. என்னை பொறுத்த மாந்திரியத்தில் பார்த்தோன்னா மாந்திரிகம் பண்ணுறவங்க பார்த்தோன்னா அவங்க தான் முக்கால்வாசி வர்ற பொண்ணுங்களாம் வசியம் பண்ணி வச்சுக்கிறாங்க, வசியம் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப மோசம். இதெல்லாம் நான் மாற்றணும் தான் இந்த ஃபீல்டில் இறங்கி ரத்த கணபதின்ட்டு ஒரு நன்மைன்ற ஒரு பயிற்சியை நான் கொண்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கி முக்கால்வாசி பேர் என்னமே தெரியாதுங்க. நான் சூனியம் பண்ணுவேன், நான் கை காலை தூக்குவேன், கை காலை வர வைக்குமா, இதெல்லாம் என்னமே பண்ண முடியாதுங்க. சும்மா வாயிலாம் டகுல விடுவாங்க. அவங்களாம் உண்மையெல்லாம் அப்படிலாம் கிடையாது. யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இவன் முழுமே தெரியாது. மாந்திரியத்தை முழுமையாக தெரிஞ்சவன் என்றைக்குமே வந்து அடக்கம் உடக்கம் இருக்கும், அது ஒன்று இருக்கும். அதே மாதிரி அவன் ஊரில் போய் இப்போ ஒரு மாந்திரியை பற்றி தெரிஞ்சுன்னா அந்த ஊரில் போனவே அவனை பற்றி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி சோசியல் மீடியாவில் வந்து இன்றைக்கி பார்த்தோன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதிகமாக வந்துட்டாங்க ஃபுல்லாக. இப்போ நான்லாம் கூட பார்த்தோன்னா 20 வருஷம் ஃபஸ்ட்டுலாம் வெளி உலகத்துக்கு வரல. இப்போ கூட நான் வெளியே வந்தது என்னை கூட கேட்பாங்க, ஏன் சாமி நீ மட்டும் வந்திய பணத்துக்காக இந்த மீடியாவில்? ஆல்ரெடி நான் இருக்கிறேன், இருந்தாலும் நான் வந்து இப்போ கூட சொல்கிறேன், பயிற்சி தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்பேன். இந்த இதில் பயிற்சி முக்கியத்துவம் என்னால் நிறைய பலன் அடையிறதுனால தான் நான் விளம்பரமாக இந்த மாதிரி தேடி விடும். ஆனால் இன்றைக்கி வந்து யாருமே அவனுக்கு வந்து ஒரு மாந்திரியத்தில் ஒரு ஏவலை கண்ட்ரோல் பண்ண தெரியாது, ஒரு பேய் ஓட்ட தெரியாது. இல்லை ஒருத்தர் கணவன் மணி வசிங்க, ஃபஸ்ட்டு கணவன் மணி வசியம் பண்ண சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கப்பா, தைரியமாக வந்து பண்ண சொல்லுங்க பாரு. யாரும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த பேய் ஓட்டுறது கொஞ்சம் என்ன பண்ணாங்க, அது ஒரு கொஞ்சம் அம்மா சிலையை வச்சுவாங்க, அது கட்ட முன்ன வந்து உக்காந்து அதே தானே ஓடிடும். உடனே இவங்க பில்டப் பண்ணி இவர் ஓட்டின மாதிரி சரி பண்ணிக்குவாங்க. இப்படி தான் முக்கால்வாசி பேர் மாந்திரியத்தில் வந்து நான் அதை பண்ணிட்டு இதை பண்ணினுக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயம் சாதனை பண்ணி பல்லாயிரம் பேரை உருவாக்கி அவங்க போய் சொல்லணும், நம்ம சொல்லக்கூடாது. மற்ற நம்ம ஸ்டூடெண்ட்ஸுங்களும் அவங்க போயிட்டு மக்கள் சொல்லணும். அப்போ தான் நம்ம அந்த இது இன்றைக்கி அப்படி கிடையாது. நல்ல ரீச் ஆகி 10 பேர் காரு மங்களம் இதெல்லாம் வச்சுட்டு என்னமே தெரியாதுங்க, சும்மா சுற்றினா இவங்க பாட்டு வாரி கொடுத்துருப்பா. இன்றைக்கெல்லாம் முக்கி நம்ம கஷ்டப்பட்டு கோரோஜனம் புனுகு கஸ்தூரி இதெல்லாம் வாங்கி ஒரிஜினல் ஒவ்வொன்றும் 6000 7000 இதெல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம பண்ணி கொடுப்போம். ஆனால் உண்மைக்கிறவங்க கிட்ட கேள்வி கேட்பாங்க. ஆனால் பொய்யானவங்க கிட்ட போய் பாருங்கள், 50,000 1 லட்சம் இப்படி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அப்புறம் வந்து சொல்லுவாங்க, சாமி என்கிட்ட சொல்கிறாங்க 7 லட்சம் கொடுத்தேன், 8 லட்சம் கொடுத்தேன், 50 லட்சம் கொடுத்தேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க நிறைய பேர். ஆனால் நான் இப்பயும் சொல்கிறேன், என்னால் யாராவது
இதுக்கு எத்தனையோ சேனல் கூட பாதிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பாக தேடி வாங்க. நான் அதுக்குண்டான விடை கொடுப்பேன், இல்லை உங்கள் பணத்தை கூட கொடுத்துருவேன். எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க, யாராக இருந்தாலும் சரி எந்த மாந்திரியை தேடி போனாலையும் பாருங்க, சிம்பிளாக கொடுங்க. பெரிய அமௌண்ட்டில் தயவு கொடுக்காதுங்க. ஃபர்ஸ்ட்டில் ஒருத்தனுடைய கெஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அந்த மாந்திரிகம் பலிக்குதா இல்லையா, உன்னுடைய இது என்னுடைய இது செட் ஆகுதான்னு பாருங்கள். அது செட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்ககிட்ட எவ்வளோ நாளும் கொடுத்து பண்ணீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறங்க, இப்போ இடத்த உடனே அவங்க பயமுடுத்திடுவாங்க. பயமுடுத்தி இவ்வளோ இருக்கு, அந்த பிரச்சனை இருக்குது, உயிருக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்து போய் கொட்டிடுறது. அப்புறம் அங்கே சரியெல்லாம் ஒன்று இப்படி தேடி வர்றது. உடனே என்ன பண்ணுறது, இங்கே அங்கே அங்கேன்னு இப்படியே போயிடுது. ஃபஸ்ட்டு மக்கள் வந்து என்ன பண்ணணும், உணரணும். உணர்ந்து பொறுமை ஒருத்தன் நல்லவனா கெட்டவனான்னு கெஸ் பண்ணணும். இது யாரை வச்சு கெஸ் பண்ணணும், உங்கள் குலதெய்வத்தை பிடிக்கணும். இப்போ நான் நல்லவனா கெட்டவனான்னு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வேப்பிலையை எடுத்து உருவி போடுங்க. குலதெய்வத்து வேப்பிலை போட்டு ரட்டை இருந்தால் நான் சாமி கிட்ட போவேன், ஒத்தன் தான் போக மாட்டேன்னு சொல்லுங்கள். ரட்டை கொடுத்தா நீங்கள் தேடி போங்க. எந்த மந்திரவாதி கிட்ட இப்படி உத்தரவு, குலதெய்வம் உத்தரவு கொடுத்தா தேடி போங்க, இல்லை போவே போகாதுங்க. இந்த மாதிரி நீங்களும் விழிப்புணர்வு வாங்க. ஏன்னா மாந்திரீகத்தில் கண்டிப்பாக எல்லாமே செய்யலாம், முடியாது எதுவும் கிடையாது. நல்ல விஷயங்கள் நம்ம பார்த்து பார்த்து செஞ்சால் கண்டிப்பாக இந்த மாந்திரீகத்தில் மக்களுக்கு நல்லது செய்யலாம். அதே மாதிரி மாந்திரின்றது ஒரு தவறான ஒரு விஷயம், எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, கெட்ட வழியில் கொண்டு போய் விட்டாங்க. மாந்திரின்றது ஒரு அற்புதமான கலை. இது வந்து பார்த்தோன்னா மாந்திரிகம் தான் இன்றைக்கி வந்து உச்சக்கட்டம். ஒரு கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா உயிர் கொடுக்கக்கூடிய விஷயமும் இந்த மாந்திரிகத்தில் தான் இருக்குது. ஏன்னா மந்திரம் இல்லாமல் கிடையாது, எந்திரம் இல்லாமல் கிடையாது. அப்போது மாந்திரிகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த நல்ல விஷயங்களை நம்ம கொண்டு போனால் கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு மாந்திரிகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப நேரம் வந்து மாந்திரிகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.